எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து துபாய் போகிறோம். ஸோ நான் நினச்சேன் ஒரு vlog மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் பாட்டுக்கு வீடியோ ஆரம்பிச்சோன்னே குட் ஈவினிங் சொல்லிட்டேன். நான் தெரியல நான் எப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். மார்னிங் போஸ்ட் பண்ணால் குட் மார்னிங், ஈவினிங் போஸ்ட் பண்ணால் குட் ஈவினிங். இந்த வீடியோ எடுத்தது வந்து சண்டே மார்னிங். இப்போ பார்க்குறீங்களா இந்த கிளிப்பை, இது வந்து சாட்டர்டே நைட் எடுத்த கிளிப். அடுத்த நாள் வந்து நாங்கள் ஊருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு பாட்டியும் பேரனும் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. நைட்டு 10 மணி ஆகிற வரைக்கும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஊரில் இருக்க எல்லா கதையும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரூமுக்கு வந்தார் தூங்க. அண்ட் நைட்டில் நல்லா தூங்கிட்டு இது வந்து சண்டே மார்னிங் நான் vlog பண்ண ஸ்டார்ட் பண்ண டே. மார்னிங் எப்போயுமே வந்து மாடிக்கு வந்து நாங்கள் வாக் பண்ண வருவோம். அன்னைக்கு வந்து வரவே முடியல, ஏன்னா வந்து மலையிலேருந்து குரங்கெலாம் நல்லா இறங்கிடுச்சு. மாடி ஃபுல்லும் குரங்காக இருக்குது. ஓகே, நான் உட்காந்து அது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நாங்கள் வாக் பண்ணலான்னு தான் வந்தோம், பட் இன்ஸ்டெட் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வாக்கிங் பிடிக்கும். எனக்கு, என் ஹஸ்பண்டுக்கு, என் அத்தை, மாமா எல்லாருக்கும். கார்த்திக் கூட சும்மா என் கூட சேர்ந்து நடந்துட்டுருவான். ஸோ எப்போது அந்த மாடியில் குரங்கு வர ஆரம்பிச்சோம், ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாகவே மாடி ஃபுல்லும் குரங்கு தான். ஸோ நான் துணிக்காய போகிறதா இருந்தாலும் அப்படியே எட்டி பார்த்துட்டு குரங்குலாம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் போடுவேன். ஸோ அன்றைக்கி சண்டே மார்னிங் வந்து அந்த குரங்கோட ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் போயிடுச்சு. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து மண்டே ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. நான் வந்து சாட்டர்டேவே பேக் பண்ணிட்டேன் திங்ஸ் எல்லாம். நான் எப்போவுமே வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடியே பேக் பண்ணிடுவேன். அப்போ தான் ஏதாவது மறந்தால் நான் அடுத்தடுத்து எடுத்து வைக்க முடியுன்றதுக்காக. லாஸ்ட் மினிட் எனக்கு பேக் பண்ணவே வராது. பேக் பண்ணாலும் ஏதாவது கண்டிப்பாக நான் மறந்துடுவேன். ஸோ அதனால் நான் 2 நாளைக்கு முன்னாடியே நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிடுவேன். ஸோ சாட்டர்டே ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பேக் பண்ணியாச்சு. சில திங்ஸ் வந்து பேக் பண்ணாமல் இருந்தது, அதை மட்டும் பண்ணோம். அப்புறம் இது வந்து மார்னிங் வந்து சாம்பார் வச்சு இட்லி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இன் இந்தியா, துபாய் போகிறதுக்கு முன்னாடி. அதனால் நானும் எங்கள் அத்தையும் பேசிகிட்டு இருந்தோம். நான் எங்கள் அத்தைட்ட இன்னும் கொஞ்சம் பருப்பு போடுங்க, எக்ஸ்ட்ரா சாம்பார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு எப்பயுமே வந்து இட்லி சாப்பிட்டோன்னா எனக்கு சாம்பார் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். சாம்பார் கூட ஏதாவது ஒரு சட்னி இல்லை சாம்பாரும் பொடியும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இதில் எனக்கு இட்லி சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டா மட்டும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது இட்லி. அது சாம்பார் நிறையா இருந்தால் தான் வந்து அப்படி எஸ் நல்லா சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். வெக்கேஷனுக்கு இந்தியா வந்ததுலேருந்து கார்த்தி வந்து அது என்ன இது என்ன அது சொல்லுங்கள் இது சொல்லுங்கன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான் நான் ஸ்டாப்பாக. நான் வெக்கேஷன் வந்தது எனக்கு ரெஸ்ட், நான் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன். எங்கள் அத்தை, எங்கள் மாமா இவங்க 2 பேர் தான் உனக்கு பதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நான் தான் சாம்பார் வச்சேன். ஆக்சுவலி அத்தை சட்னி அரைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே எனக்கு பொறுமை இல்லை, எனக்கு பயங்கரமாக பசிச்சிருச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு இட்லி சாப்பிட்டுட்டேன். நான் ரிமைனிங் கொஞ்சம் ஐட்டம்லாம் இருக்குதுன்னு சொன்னேன்ல பேக் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனை ட்ரைபாடில் வச்சுட்டு ஐ வாஸ் பேக்கிங். ஆக்சுவலி நான் ஃபுல் பேக்கிங் பண்ணி முடிக்கல, கொஞ்சம் ஐட்டம்ஸ் வைக்கணும்னு சொன்னேன்ல. ஸோ ஆனால் நான் சாட்டர்டேவே வந்து எல்லாத்தையும் வெயிட் போட்டு பார்த்துட்டேன். வெயிட் போட்டு பார்த்ததில் 2 கிலோ மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்க முடியும் அந்த மாதிரி இருந்தது. நான் நினச்சேன் சரி நம்ம கொஞ்சம் திங்ஸ் தானே இருக்குது, 2 கிலோ எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்து துபாய்க்கு 2 வீக்ஸ் முன்னாடியே போயிட்டார். அவர் இந்தியா வெக்கேஷனுக்கு வந்து 3 வீக்ஸ் வந்தார். 3 வீக்ஸ் முடிஞ்சது அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு 2 வீக்ஸ் வந்து நானும் என் பையனும் இருக்கோம். ஸோ எங்களுக்கு அந்த 2 வீக்ஸ் அதுக்கப்புறம் சரி போகலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த 3 பேக் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஆக்சுவலி என்னென்னா எனக்கு 30 கேஜி, கார்த்திக்கு 30 கேஜி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது 3 பேக்கும் சேர்ந்து இப்போ 60 தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. மோரல்லஸ் ஒரு 59 தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏர்போர்ட்டில் போய் நம்ம பண்ணுறப்ப வெயிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் காமிக்கும். அதனால எல்லாத்தையும் வச்சுட்டு வெயிட்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறதுனால இன்ஸ்டாகிராமில் என் ஒர்க்குக்காக நிறையா ஜுவல்லரி, ப்ளவுசஸ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கு. நான் துபாயிலேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வருவேன். மறுபடியும் இங்கே இந்த தடவை வந்து என்னாச்சுன்னா எனக்கு ஒர்க்குக்காக நிறையா சாரீ, சல்வார்ஸ்லாம் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து மறுபடியும் நான் எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு துபாய் போகிறேன். அதுதான் என் பேக்கேஜ் ஃபுல்லுமே இருந்துச்சு. ஏன்னா நான் வரும்போது வந்து எம்டியாக தான் வந்தது பேக்கேஜ். ஒரு டப்பா ஃபுல்லாக எம்டியாக தான் வந்தது. சும்மா கொஞ்சம் மட்டும் போட்டுட்டு இருந்தேன், ஏன்னா எனக்கு தெரியும் போகும்போது ஃபில் ஆகிடும்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் நீங்கள் காமிச்சிட்ருக்கேன் இந்த ஷர்ட்டு, இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்டாக நான் வாங்கிட்டுருக்கேன். எனக்கு பேக் பண்ண நல்லா கவர் கிடைக்கல, ஸோ இந்த கவரில் பேக் பண்ணிட்டேன். அவர் 2 வீக்ஸ் கழிச்சு பார்க்க போகிறேன்ல, ஸோ ஏதாவது வாங்கிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஷர்ட் வாங்கினேன். எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, மேக்ஸில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அதில் வந்து முறுக்கு இருக்குது, இதில் வந்து அதிரசம், இது 2 தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அண்ட் இது வந்து கார்த்திக்கு, இது எங்கள் அத்தை பண்ணது. இது வந்து கடலை உருண்டை, அவனுக்கு கடலை உருண்டை ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து அவங்க லாஸ்ட் டே பண்ணாங்க. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, இந்த முறுக்கு பாக்கெட், அதிரசம் பாக்கெட்லாம் திறந்து காமிக்க வேணாம், அப்படியே உள்ளே வச்சலான்னு. அப்புறம் எனக்கே வீடியோ எடுக்கும்போது திறந்து காமிக்காட்டி எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஃபோன் வச்சுட்டு திறந்துட்டு இன்னொரு வீடியோ எடுத்தேன். அண்ட் இதுதான் அந்த முறுக்கு அதிரசம். இந்த முறுக்கு வந்து 6 மணி முறுக்கு கடைன்னு இங்கே ஒன்று இருக்கும். ஓகே, அங்கே போடுவாங்க. முறுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். அண்ட் இந்த அதிரசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை என் ஃப்ரெண்ட்ஸுக்காக எடுத்துகிட்டு போகிறேன். இது வந்து இந்த பேக்குள்ளே தான் போட்டேன், ஏன்னா லக்கேஜில் வைக்க இடம் இல்லை. ஸோ முறுக்கு வந்து நொறுங்கிடும்ல, ஸோ இந்த பேக்குள்ளே அதை போட்டாச்சு. அண்ட் அங்கே ஒரு பேக் தெரியுதுல்ல, அந்த பேக் என்னோடய ஹேண்ட் லக்கேஜ். அந்த பேக்கும் இந்த பேக் ரெண்டுமே நான் தான் வச்சுப்பேன். இது ரெண்டுமே ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் அந்த 3 ட்ராலியும் வந்து செக்இனில் போட்டுருவேன். அண்ட் கார்த்தி அவனே நடந்து வந்துடுவான். ஸோ யா, அதுதான் பிளான். இதுதான் பேக் நம்பர் 1, இது பேக் நம்பர் 2, இது பேக் நம்பர் 3. நான் போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் நல்லா ஞாபகம் வச்சுப்பேன் என்னென்ன கலர் பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே எடுக்க ஈஸியாக இருக்கும். கார்த்திக்கும் ஃபஸ்ட் சொல்லிடுவேன், அப்புறம் இதான் நம்ம கலர் பேக் அப்படின்னு. ஸோ நாங்கள் 2 பேரும் நல்லா ஞாபகம் வச்சுப்போம் எடுக்க. ஆக்சுவலி இது வந்து நான் 3rd டைம் போகிறேன் துபாய்க்கு தனியாக. ஸோ 3rd டைம் போகிறனால பழகிடுச்சு, பயம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ ஜாலியாக தான் இருக்கும். கரெக்டாக நேற்று, அதாவது சாட்டர்டே ஈவினிங் வந்து மாமா வந்து பூ வாங்கிட்டு வந்தார். ஓகே, ஏன்னா எனக்கு பூ வந்து மொட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ எங்கள் அத்தை வந்து சொல்லிவிட்டாங்க, மொட்டாக இருந்தால் மட்டும் பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி. அதுவும் எனக்கு மல்லிகைப்பூ மொட்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபைனலி இந்தியா வந்துருந்து இன்றைக்கி தான் மல்லிகைப்பூ மொட்டாவே நான் வந்து வாங்குகிறேன். அதுவும் அப்புறம் நினச்சேன், சரி ஓகே எனிவே துபாய் போக போகிறோம், ஸோ அன்றைக்கி வச்சுட்டு போகலான்னு. ஸோ வந்து சண்டே கிளம்பிட்டோம், குளிச்சு கிளம்பியாச்சு. ஸோ பூவெலாம் வச்சுட்டு கிளம்பியாச்சு. எங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் தான் வந்து ஃப்ளைட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இங்கேருந்து ட்ராவல் பண்ணி கோயம்புத்தூர் போயிட்டு நைட் அங்கே இருந்துட்டு அப்புறம் ஃப்ளைட் ஏறிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அண்ட் இவங்க தான் என்னோடய அத்தைனா மாமியார். இவங்களுக்கு இந்த சாரீ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சாரீ பேஜ் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? அது இவங்களுக்கு கொடுத்துட்டேன் நான். பட் இவங்க கட்டி பார்த்தோன்னே அப்படி ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் நாங்கள் கார்லாம் ஏறிட்டோம். காரில் ஏறி கிளம்பிட்டோம். அப்புறம் இதுதான் என்னோடய ஏர்போர்ட் லுக். மல்லிகைப்பூ வந்து நைட்டு கழட்டிடுவேன். ஸோ வந்து நான் இந்த சல்வார் போட்டுக்கலாம்னு நினச்சேன், பிகாஸ் இந்த சல்வார் உள்ளே வைக்க இடம் இல்லை. பட் இந்த சல்வார் ட்ராவல் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு அதை போட்டாச்சு. அண்ட் எனக்கு காரில் போகும்போது பக்கத்தில் இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி மரங்களாக இருந்தால் அதை பார்க்க ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி மரம் எங்கே இருக்குன்னா, நீங்கள் வந்து தேனி டு சின்னமனூர் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரோட்டில் போகும்போது அந்த ரோட்டில் வந்து 2 சைடும் இந்த மாதிரி மரம் ரோடே கவர் பண்ணியிருக்கும். அது மேலே மழை பெஞ்சால் கூட உள்ளே வராது, அப்படி கவர் பண்ணியிருக்கும். ட்ரீ பச்சை பசேல்னு இருக்கும் பார்க்க, அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி எங்கேயாவது ட்ரீஸ் பார்த்தா ரொம்ப பிடிச்சிரும், உடனே பிடிச்சிரும். அப்புறம் நாங்கள் ட்ராவல் பண்ணி கோயம்புத்தூர் வந்து வந்தாச்சு. ஓகே, கோயம்புத்தூர் வந்து ஈவினிங் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அன்னபூர்ணா இருக்கும்ல, அன்னபூர்ணாவில் தான் போய் சாப்பிட்டோம். நான் என்ன நினச்சி வச்சுருந்தேன் தெரியுமா, அன்னபூர்ணா போகலாம், அங்கே வீடியோ எடுக்கலாம், சும்மா இந்த வ்ளாகில் ஆட் பண்ணலாம், என்ன சாப்பிட்றோன்னு எடுக்கலாம் அப்படிலாம் நினச்சி கரெக்டாக நான் சாப்பிட்றப்ப என் ஃபோன் எடுத்தேன். பக்கத்தில் நம்ம சார் கார்த்தி உட்காந்துருந்தா, நான் உடனே வந்து ஃபோனை மறைக்கிறது தட்டி விடுறது அப்படி இருந்தான். நான்ட்டு போங்கடா நான் வீடியோவே எடுக்கல போங்கடா அப்படின்ட்டுட்டேன். அப்புறம் நாங்கள் ஏர்போர்ட் வந்துவிட்டோம். இது வந்து நைட் வந்து 2:30 மணி. அத்தை மாமா அங்கே நின்றுட்டே இருந்தாங்க. நாங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அவங்க கிளம்பவே இல்லை. நாங்கள் உள்ளே போகிற வரைக்கும் அவங்க வெளிலேருந்து பார்த்துட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே நாங்கள் இருந்தோம். ஆக்சுவலி க்யூ கொஞ்சம் இருந்தது. ஆனால் அந்த நேரத்துக்கு கோயம்புத்தூரில் ஒரே ஒரு ஃப்ளைட்டு தான் இருக்கும், 4 o'clock வர ஃப்ளைட்டு. அதனால் இந்த எல்லா கூட்டமும் வந்து ஏர் அரேபியா தான், துபாய் தான் போகிறோம். துபாய்னா ஷார்ஜாக்கு போகிறோம். ஏன் ஷார்ஜானா, ஷார்ஜாலாம் ஃப்ளைட் டிக்கெட் கம்மி. அப்புறம் கோயம்புத்தூரில் வந்து ஷார்ஜாக்கு தான் ஃப்ளைட் இருக்குது. அதனால் ஒரு வழியாக ஹெவியான பேக்லாம் தூக்கி கொடுத்துட்டு வந்துட்டோம். எங்கே வந்துட்டோன்னா எங்கள் கேட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி சரி எதாவது சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃப்ளைட் ஏறினதுக்கப்புறம் எப்போது நாங்கள் அதுக்கடுத்து சாப்பிடுவோம்னு தெரில, அதனால் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் வந்து கப் நூடுல்ஸ் வாங்கியிருந்தேன். பேசிக்காக எனக்கு தான் வாங்கினேன் கப் நூடுல்ஸ். பட் கார்த்தியும் சாப்பிட்டான். ஐ தாட் அவனுக்கு காரமாக இருக்கும்னு நினச்சேன். பட் அவனும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். அப்புறம் சாருக்கு என்ன வாங்கினேன், ஆரஞ்சு ஜூஸ் கேட்டான். ஸோ மொசாம்பி ஜூஸ் வாங்கி கொடுத்தோம். அங்கே ஆரஞ்சு இல்லை. நான் இதுக்கு முன்னாடிலாம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறப்போ என்னாகும், எனக்கு வந்து கப் நூடுல்ஸ் வாங்கணும் போல் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து எல்லா ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டில் எல்லா இடத்துலையும் கப் நூடுல்ஸ் விற்பாங்க. கப் நூடுல்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். எனக்கு வாங்க ஆசையாக இருக்கும். பட் வந்து கப் நூடுல்ஸ் அவ்வளோ ஹெல்த்தி இல்லைல்ல. ஸோ வந்து என் ஹஸ்பண்ட் கேட்டு வாங்கலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இட்ஸ் லைக் எனக்கே தெரியும் ஹெல்த்தி இல்லை, அதுக்கு வாங்கிக்கிட்டேன்னு சொல்லி. பட் இந்த நானும் போகிறேன்னா நான் தானே போகிறேன், ஓகே 1 கப் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி ஜாலியாக வாங்கி சாப்பிட்டாச்சு. ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கும் தெரியுமா, நம்மளாம் ஒரு இடத்துக்கு போகும்போது we can do whatever we want. இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து சொல்ல தேவையில்லை. எனக்கு அந்த ஃப்ரீடம் ரொம்ப பிடிக்கும். நம்ம அப்பா அம்மா கூட இருந்தபோதே அப்படி தான். நம்ம இருக்கும்போது நம்ம அது வாங்கலாமா, இது வாங்கணுமான்னு அவங்கள்ட்ட கேட்கணும். பட் ஒன்ஸ் நம்ம அடல்ட் ஆகிட்டு நம்ம ஓன் மணியில் இருக்கும்போது நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கலாம் இல்லை. அது கொடுக்குற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃப்ரீடம், இதெல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை.
யூஸ்வலாக வீடியோ எடுத்தேன்னா எப்போயாவது கார்த்தி பார்க்குறியான்னு சொன்னால் அவள் தான் பார்த்து பேசுவான். பட் இன்றைக்கி வந்து பேசுனது வந்து நான் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அம்மா நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க, நானும் நூடுல்ஸ் சாப்பிட்றேன். இதான் நூடுல்ஸ். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு செஞ்சது. கரெக்டாக இன்றைக்கின்னு பார்த்து ஃப்ளைட் டிலே. 4 மணிக்கு வர வேண்டிய ஃப்ளைட். 4 மணிக்கு நாங்கள் ஃப்ளைட் ஏறி ஃப்ளைட் எடுத்துருக்கணும். பட் ஃப்ளைட் வந்ததே வந்து 4:50க்கு தான் வந்தது. 5 மணிக்கு தான் நாங்கள் போர்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ண இந்த டைம் தான் கொஞ்சம் வந்து கடியாக இருந்தது. ஏன்னா கார்த்தி வந்து எப்போ ஃப்ளைட் வரும்னு கேட்டே இருந்தான். அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அண்ட் ஒன்ஸ் ஃப்ளைட் வந்துடுச்சு, ஃபைனலி வந்துச்சு. நான் ஏறினோடனே கொஞ்சம் நேரத்தில் தூங்கிட்டேன். கார்த்திட்ட சொன்னேன், கார்த்தி அம்மா தூங்க போகிறேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணால் பார்த்துக்கோன்னு. அப்படி சொன்னால் ஓகே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தூங்கிட்டான். ஸோ எனக்கு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனதே தெரியல, நல்லா தூங்கிட்டேன். இதில் நல்லா தூங்கிட்டு இருக்கோம். அப்போ தான் பைலட் சொல்கிறாரு, ஏன் ஃப்ளைட் டிலே ஆச்சுன்னா நாங்கள் ஷார்ஜாலேருந்து இங்கே வர டிலே ஆகிட்டோம். ஏன் ஷார்ஜாவில் இங்கே வர டிலே ஆகிடுச்சுன்னா ஷார்ஜாவில் ஃப்ளைட் எடுக்க டிலே ஆகிடுச்சு. ஏன் ஷார்ஜாவில் ஃப்ளைட் எடுக்க டிலே ஆகிடுச்சுன்னா பேச்சஸ்லாம் லேட்டாக தான் போர்ட் பண்ணோம் அதனால் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தோம். கரெக்டாக நான் வந்து ஒரு 2 மணி நேரம் இருக்கும்போது எழுந்திரிச்சேன். மொத்தம் 4 hours ஆகும் ட்ராவல். இந்தியாவிலேருந்து நீங்கள் ஷார்ஜா போனீங்கன்னா, அது துபாய் போனீங்கன்னா 4 hours ட்ராவல் இருக்கும். ஸோ நான் 2 மணி நேரம் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சேன். கார்த்திக் லாஸ்ட்டுக்கும் 1.5 மணி நேரத்தில் எழுந்திரிச்சான். நான் இந்த புக் வாங்கினேன். இது நான் இந்தியா வந்து புதுசில் வாங்கினேன். ஓகே சரி ஃப்ளைட்டில் எடுத்து படிக்கலாம்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தேன். கார்த்திக்கு ஒரு கதை கொண்டு வந்தேன். அவன் கொஞ்சம் நேரத்தை படித்தான், அவ்வளோதான். அண்டு இந்த பக்கம் விண்டோவில் பார்த்தா நல்லா விடிஞ்சிருச்சு. யூஸ்வலாக வந்து இந்தியாவுக்கும் துபாய்க்கும் வந்து 1.5 hours டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இந்தியாவில் மணி வந்து 8 மணினா துபாயில் வந்து 6:30 தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ளைட் வந்து இப்போ 4 மணிக்கு ஏறினீங்கன்னா துபாயில் வந்து நீங்கள் டக்குன்னே போயிடுவீங்க. பட் இந்தியாவில் வந்து கரெக்டாக 4 hours கழிச்சு போகிற மாதிரி இருக்கும். ஒரு வழியாக ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிடுச்சு. நம்ம காரில் கூட ட்ராவல் பண்ணிடலாம். இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணால் தான் கொஞ்சம் ஒரே இடத்துல உட்காந்தே இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்லாம் எனக்கு தெரியாது, கொஞ்சம் நமக்கு ஏஜ் ஆக தெரியுது, இன்னும் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம் அப்படின்னு. அண்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கி பஸ்ஸில் வருவோம்ல, பஸ்ஸில் உட்காந்துட்டோம். நான் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே என் ஃப்ளைட்டு பார்த்துட்டு மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு. அண்ட் துபாய் வந்தோடனே நானும் கார்த்தியும் செம்ம ஹாப்பி ஆகிட்டோம்ப்பா. ஒரு வழியாக வீட்டுக்கு போகலாம், என் ஹஸ்பண்டை 2 weeks கழிச்சு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி. அண்ட் இதுதான் வந்து போகிற வழி. அந்த ஃப்ளைட் நிற்கலாம். அங்கேருந்து வந்து நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். எங்கன்னா எங்கே ஏர்போர்ட்டுக்கு போய்ட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள்ல, இது வந்து வேர் ஹவுஸ்னு வச்சுக்கோங்களேன். இதில் தான் வந்து நம்ம ஃப்ளைட்டில் வந்து கொரியர்லாம் அனுப்புவோம்ல, அதெல்லாம் இதுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. இதில் தான் எடுத்து அனுப்புவாங்க. இது வெளில வச்சுருக்காங்களா, இதெல்லாம் வந்து கொரியர். இனிமேல் ஃப்ளைட்டில் வந்து போர்ட் பண்ணுவாங்க. மொத்த ட்ராவலே எனக்கு பிடிச்ச பார்ட் என்ன தெரியுமா? கடைசியில் அந்த கன்வேயர் பெல்ட்டில் வரும்போது அந்த பேக் எடுத்து இங்கே வைக்கிறது. பேக் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், பட் ஸ்டில் வந்து நம்மளால் தூக்கி வைக்க முடியும் தான். பட் அது ஸ்டில் சேலஞ்சிங்காகவும் இருக்கும். ஸோ அது நல்லாயிருக்கும். ஸோ பேக்கெல்லாம் தூக்கி வச்சு போயாச்சு. இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டை விட்டு வெளில வந்துவிட்டோம். நீங்கள் வந்து வெளியில் ஏர்போர்ட்டை விட்டு வெளில கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாலே வந்து டாக்ஸி தான் இருக்கும். நம்ம சென்னை ஏர்போர்ட் மாதிரி இல்லை. வந்தால் மேம் நீங்கள் மேலே மாடிக்கு ஏறி போங்க, அப்போ தான் டாக்ஸி வரும்லாம் சொல்லலை. இங்கே வெளியிலே டாக்ஸி தான் இருக்கும். அப்படியே ஏறி போய்க்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ நாங்களும் வெயிட் பண்ணி அப்படியே டாக்ஸிக்கு நின்று டாக்ஸியில் ஒரு வழியாக ஏறிட்டோம். அண்ட் இதுதான் பஸ், துபாய் பஸ் இப்படி தான் இருக்கும். அண்ட் டாக்ஸியில் ஏறிட்டோமா, டாக்ஸி டிரைவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லா ட்ரைவ் பண்ணார். கார்த்திக் போனோடனே ஒரு டாய் எடுத்து கொடுத்துட்டாரு. நான் நினச்சேன் காரில் ஒரு எல்லா குழந்தைங்களுக்கும் டாய் கொடுப்பார் போல். இறங்கினோடனே விளையாண்டு கொடுத்துடணும்னு சொல்லி இறங்கினோடனே விளையாண்டு கொடுத்தா இல்லை நீங்கள் தான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ உடனே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து குளிச்சு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. வந்து பார்த்தா எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என் ஹஸ்பண்டுக்கு நான் ஷர்ட் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணேன்னா, அவர் எனக்கு என்ன தெரியுமா சர்ப்ரைஸ் பண்ணார்? அவர் இது ஒரு வார்ட்ரூப் இருக்கா பின்னாடி. இந்த வார்ட்ரூப் வந்து ஆக்சுவலி கீழே வந்து நான் ப்ளவுஸாக போட்டு வச்சுருப்பேன். ஓகே, கசம்சன்னு இருக்கும். அதை நான் ஆர்கனைஸ் பண்ணதே இல்லை. அவர் ஒரு ஆர்கனைசர் பேக்லாம் வாங்கி ப்ளவுஸ் எல்லாம் அதுக்குள்ளே போட்டு வச்சு அழகாக அடுக்கி வச்சுருந்தாரு. அது பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஹாப்பி ஆகிடுச்சு. ஓகே, நான் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன் இதை அடுக்கி வைக்கணும், இதுக்கு ஆர்கனைசர் வாங்கணும் இதெல்லாம் சொல்லி. அவர் நான் ஒரு நாளும் சொன்னதும் இல்லை. அது அப்படி இருக்குது, அவ்வளோதான். அது எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சது எனக்கு அப்படியே பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு.
அப்புறம் நான் ஊரில் இருந்து அந்த 3 லக்கேஜ் கொண்டு வந்தேன்ல, அதில் ஒன்றில் வந்து மண் சட்டி கொண்டு வந்தேன். ஓகே, இந்த தடவை தான் மண் சட்டி கொண்டு வரேன். எப்படியாவது துணிலாம் சுற்றி ஏதோ பண்ணி கொண்டு வந்தாச்சு. என்னோடய எய்ம் வந்து என்ன இருக்குதுன்னா, அது உடையாமல் கொண்டு வரணும்னு. அண்ட் ஆப்வியஸ்லி அது உடையாமல் வந்துருச்சு நல்லா. அண்ட் அதில் வந்து சாம்பார் வச்சாச்சு. மீன் குழம்பு தான் வைக்க நினச்சேன், பட் பரவாயில்ல, சாம்பார் வச்சாச்சு. அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ முடிய போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.